ஆமா பவித்ரா, கொஞ்சமாச்சும் ஒரு சண்டை போட வேணாமா? கொஞ்சமாச்சும் ஒரு நியாயத்தை ஒரு கேட்க வேணாமா? எதுக்கு எடுத்தாலும் ஸ்மூத்தா முடிச்சுட்டு போறியே. உன்னை பார்த்தா வந்துட்டு எனக்கு அப்படி என்ன சொல்றதுன்னே தெரியலமா. வளருது கூட, வாய் கூட வளருது உன்னை பேசுனா. ஏன்னா முத்துக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு சண்டை ஆரம்பிக்குது. ஓகேங்களா? பயங்கரமா ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அது நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம முத்துக்கும் சரி, நம்ம பவித்ராக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு லைட்டா முட்டிக்கிட்டே தான் இருக்குது. என்னைக்கு வெடிக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு வெடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு அது எப்படி போச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் இந்த லைவ்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குது. என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த 20 பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பவித்ராக்கும் முத்துமானுக்கு செம்மையான ஒரு ஃபைட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது போக போக அப்படியே ஸ்மூத் ஆயிடுச்சு. திடீர்னு வந்து டக்குன்னு வெடிக்கண்டா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா நான் வெடிக்கல. நான் பவித்ரா வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் இல்ல. நான் இதை வந்து ஸ்மூத்தா முடிச்சுட்டு போயிருவாங்க. அதெல்லாம் என்னெல்லாம் சண்டெல்லாம் போட தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, காலைல வந்து பேட்டரி மாத்துறாங்க. பேட்டரி மாத்துறதுக்கு அந்த லைனை கிராஸ் பண்ணும்ல, பேட்டரி மாத்திரக்கு கேர்ள்ஸ் உள்ளுக்குள்ள போகணும், பர்மிஷன் கேட்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு நம்ம இன்சார்ஜ், நம்ம ஸ்டோர் இன்சார்ஜ் யாரு, நம்ம பவித்ரா, அவங்க வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா, அந்த ஒரு படைப்பா படத்துல இருந்து வெற்றி கொடியட்டு அந்த மாதிரி பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இவங்களும் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பாடிட்டு இருக்கும்போது விஜய் விஷால் பக்கத்துல முத்து இருக்காப்ல. முத்து இருக்கும்போது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்ன தப்பு தப்பா பாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் யோசிச்சுட்டு அவர் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாரு. ஆனா எல்லாருமே பாடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டை. ஈஸியான பாட்டுனா எல்லாருமே பாடிட்டு இருந்தாங்க. என்னடா முத்து வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தா பக்கத்துல வந்து நம்ம விஜய் விஷால் வந்து பயங்கரமா தப்பு தப்பா வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாப்ல. அதனால வந்துட்டு என்னமா இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாட்டு, ஒரு சூப்பரான பாட்டே இவ்வளவு கேவலமா பாடுறாப்ல விஜய் விஷால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, பேட்டரியில எல்லாத்துமே கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம விஜய் விஷாலுக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? விஜய் விஷால் கொடுத்துட்டாங்க. முத்து கொடுக்கும்போது கூமூட்டையாமா நீ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. வார்த்தை யூஸ் பண்ணோடனே அப்போதைக்கு அவங்க கண்ணை பார்க்கணும், செம்ம கோவம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு அப்போதைக்கு சண்டை பயங்கரமா வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அது வந்துட்டு இவ்வளவு டம்மியா முடியுங்கிறது நான் எதிர்பார்க்கல. சரிடா இந்த ஒரு ஃபைட் வந்துட்டு முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு முத்து உட்காந்துருக்காப்ல. உட்காந்துருக்கும் போது வந்துட்டு பவித்ரா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போறாங்க. ஓகேங்களா? போயிட்டு அந்த பவித்ரா வந்துட்டு, முத்து நீங்க காலங்காலத்துல எதுக்கு நீங்க வந்துட்டு இப்படி சொல்றீங்க? இதே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா நீங்க வந்துட்டு இதை ஏத்துக்குவீங்களா? காலங்காத்தால வந்துட்டு காலையிலே வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி வந்துட்டு பேசுறத வந்துட்டு ஏத்துக்க முடியுமா உங்களால அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வேடை வந்துட்டு சொல்றாங்க. தப்பு தப்பா ஒண்ணுமே தப்பு ரைட் அந்த மாதிரிலாம் நீங்க பேசவே மாட்டீங்களா? எப்ப பாரு வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்கிட்ட மட்டும் தான் ஒரு மாதிரி பேசுறீங்களா இல்ல எல்லாத்தையும் பேசுறீங்களா அப்படின்னு தெரியல. ஆனா கன்ஃபார்மா என்கிட்ட மட்டும் நீங்க அப்படி பேசுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு முத்து வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதே நீங்க வந்துட்டு இன்சார்ஜா இருக்கீங்க, உங்கள்ட்ட இருந்து நான் பேட்டரி வாங்கும்போது வந்துட்டு நான் இந்த ஒரு வார்த்தையை நான் காலையிலேயே யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன எப்படி இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு பயங்கரமா ஒரு சண்டை வருது. இந்த இது வந்துட்டு சரி மறுபடியும் ஆரம்பிக்கிட்டா சண்டை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா, இருந்தாலும் வந்துட்டு அங்க முடிச்சு விட்டாங்க. அதையும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதாங்க உங்களுக்கு லாஸ்ட் ஒன் வார்னிங். ஏன்னா வந்துட்டு இப்படிலாம் பேசாதீங்க, ஏன்னா காலங்காலத்துல பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இது வந்துட்டு சொல்றாங்க. இதே வந்துட்டு அங்க வந்துட்டு அப்பயே வந்துட்டு அவங்க கூமுட்டுன்னு சொன்னப்ப பயங்கரமா வெடிச்சிருந்தாங்க. இன்னும் அந்த ஒரு கலவரம் வந்துட்டு அருமையா இருந்திருக்கும். இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஒண்ணுமே சொல்லாம அமைதியா வந்துட்டு தப்புன்னு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு அப்போதைக்கு அமைதியா இருந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதாங்க உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க நம்ம பவித்ரா வந்துட்டு சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாரிங்க, இனிமே நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்து வந்துட்டு சொல்றாரு. இருந்தாலும் முத்து வந்துட்டு பயங்கரமான நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பண்றது வந்துட்டு அதிகமா பார்க்க முடிஞ்சு. அடுத்தவங்க வந்துட்டு கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு உள்ள ஒரு டாப் ஃபைட்டர் வந்துட்டு குறைஞ்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் தாட்ல எனக்கு தோணுது. அண்ட் இப்ப வந்துட்டு அந்த ஒரு சாரி கேட்டோன்னு வந்துட்டு இவங்களும் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி விட்டு போயிறாங்க. முத்துக்குமாரும் வந்துட்டு சாரி கேட்டுறாரு. இதான் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு காலையிலேயே ஆரம்பிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இருந்தாலும் வந்துட்டு பவித்ரா பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தா முடிச்சுவாங்களா, அதே மாதிரி முடிச்சு விட்டாங்க. அண்ட் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.